இம்மடி இம்மடி செந்திரு, யாருக்குமா இப்போ நீ ஃபோன் போட போற? அக்காவுக்கு ஃபோன் போட்டு பூரணியை வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லுவோம். என்னமா அவ இங்க வேண்டாம். எம்மாடி, இந்த நிலைமையில நீ அவளை அங்க அனுப்புறது சரியில்லை. என்னம்மா சரியில்லை? இந்த நிலைமையில அவளை இங்க வைக்கிறதும் சரியில்லை. நாளை பின்ன யாரு கூட இது ஓடிட்டானா நான் அவளுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அதான் அவ கண் பார்வையிலே இருக்கட்டும். இனிமே என்ன நடந்தாலும் அவளாச்சு, அவ தாயாச்சு. எம்மாடி எம்மாடி, நம்ம இப்போ இந்த நிலைமையில அனுப்புனா அது தப்பாயிரும். என்ன ஏது, அந்த பையன் யாரு, என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அனுப்புவோமே. அதெல்லாம் சரி வராதுமா. இனிமே அவ இங்க இருக்க வேண்டாம். இங்க வந்த இடத்துலதான் யார்கிட்டயோ பழகிட்டா. இங்க இருந்தான்னா கண்டிப்பா ஓடி போயிருவா. அவ இங்க வேண்டாம். எம்மாடி, அவ இங்க பழகுனாலோ அங்க பழகுனாலோ அது முக்கியம் இல்லை. ஆனா நம்ம பிள்ளை தப்பான வழியில போகும்போது நம்ம தாம்மா எடுத்து அதுக்கு புரிய வச்சு நல்லபடியா அதை நல்ல வழிக்கு கொண்டு வரணும். அதை விட்டுவிட்டு இந்த நேரத்துல நீ அங்க அனுப்ப, அங்க தாய்க்கு தெரியாம ஏதாவது பண்ணிக்கிட்டா என்னம்மா பண்றது? என்னமும் பண்ணிட்டு போறா. இப்படிப்பட்ட பிள்ளை நமக்கு வேண்டாம். எம்மாடி, அப்படி சொல்லாதம்மா. தப்பு செஞ்சாலும் அது நம்ம வீட்டு பிள்ளை தானம்மா. அப்படி என்னம்மா தப்பு பண்ணிட்டா? எல்லாருக்கும் அந்தந்த வயசுல இது வர்றது தானம்மா. மனசை தொட்டு சொல்லு. உனக்கும் வந்திருக்கும், எனக்கும் வந்திருக்கும். அந்த காலத்துலலாம் நம்மளால வெளியே சொல்ல முடியாது. இந்த காலத்து பிள்ளைகளுவ ஈஸியா பழகிறதல்வோ, அவ்வளோதான். அந்த காலத்துல நம்ம அப்பா மரியாதை பேருமே, அம்மா மானம் பேருமேன்ட்டு நம்மளாம் மனசுக்குள்ள இருக்கிறத வெளியே சொல்ல மாட்டோம். வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையே தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டு கட்டிட்டு வந்துட்டோம். ஆனா இந்த காலத்துல அப்படி கிடையாதுமா. கொஞ்சம் பொறுமையாயிரு. என்ன ஏதுன்னு அவகிட்ட விசாரிப்போம். இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இனி 24 மணி நேரமும் நான் அவ கூடயே இருந்துக்கிடுறேன். அவ எந்த தப்பும் பண்ணாம நான் பார்த்துக்கிடுறேன். என்னமோ பண்ணு, ஆனா ஏதாவது ஒண்ணுனா அக்காவுக்கு நீ தான் பதில் சொல்லணும் சொல்லிட்டேன். சரிம்மா, நீ இந்த விஷயத்த இதோட மறந்துரு. அக்காவுக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை அக்கா ஃபோன் பண்ணாலும் நீ இந்த விஷயத்தை பற்றி பேசவே கூடாது. சரி. ஐயோ கடவுளே, இந்த வீட்டில் ஒருத்தர் மறுத்தி ஒருத்தர் பிரச்சனையா பண்ணிட்டு இருக்காவளே. நேரம் தான் சரியில்லையா, இல்லைன்னா நமக்கு இப்படிதான் நடக்கணும்னு எழுதியிருக்கா? ஒண்ணுமே புரியலை. அடட, ஏட்டி சீதாலட்சுமி, என்ன எங்கன்னு வந்து உட்காந்துருக்க? மீனாட்சி, என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லாட்டி குழு சேர்ந்துருந்தேன். அந்த குழு இன்னைக்கு தான் கடைசி நாள் பிரிச்சாவோ. பொங்கல் வருதுல்ல, பொங்கல் செலவுக்கு பிரிச்சிருந்தாவோ. அதான் அந்த பணத்தை வாங்கிட்டு வரேன். அப்படியா? பணம் தான் ஞாபகம் வருது. மீனாட்சி, நான் வாங்கிட்ட வாங்கணும் 30,000. இன்னும் 2-3 மாசத்துல தந்துடுறேன் மீனாட்சி. ஏட்டி, நான் உன்கிட்ட பணம் கேட்டேனா? சொல்லு. நீ ஏன் எதுக்கு திரும்ப தரேன்னு சொல்லிட்டு இருக்க? உனக்கு எப்போ வசதி இருக்கோ அப்போ தந்தா போதும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வீட்டுக்கு போகாம என்னட்டு இங்கே வந்து உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை மீனாட்சி, கொஞ்சம் காற்று வாங்கலாமேன்னு இந்த படிக்கட்டில் வந்து உட்காந்தேன். சரி சரி. ஐயோ, என்ன மீனாட்சி நீயே உட்காந்துட்ட? ஏட்டி, நீனே காற்று வாங்கலான்னு தான் வந்து உட்காந்துருக்க. உன் பேச்சு துணைக்கு நான் வந்து உட்காந்துருக்கேன். ஏதாவது பேசு, 2 பேரும் பேசுவோம். மூஞ்சே சரியில்லையே. வீட்டில் எதுவும் பிரச்சனையா? ஐயோ மீனாட்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வீட்டில் எல்லாரும் நல்லா தான் இருக்கும். நான் தான் சரி காற்று வாங்கலாமேன்னு இங்கே வந்து உட்காந்தேன். சரி சரி. ஏட்டி, பொங்கல்லாம் வருது. பொண்ணு மாப்பிள்ளைக்கு தலை பொங்கல்ல? ஆமாம் மீனாட்சி, இந்த வருஷம் தான் வீட்டில் பொங்கல் வைக்கலான் இருக்கோம். சரி சரி. பாத்தியா, முக்கியமானதே மறந்துட்டேன். நல்ல வேலை இந்த வழியாக வர போய் உன்னைய கண்ணில் காண போய் இந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. என்னது மீனாட்சி? ஆமாம், தலை பொங்கலுக்கு சீர் கொடுக்கணும்ல? ஆமாம் மீனாட்சி, ஆனால் பொண்ணுக்கு தான் அப்பா அம்மான்னு யாருமே இல்லையே. நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கல. வாயை உடச்சி அம்மா. என்னட்டி சொல்கிற? அப்பா அம்மா இல்லைன்ட்டு அப்புறம் இவ்வளவு நாள் பண்ண சீர்லாம் யார்கிட்ட பண்ணுனா? நான் தானே கொண்டு வந்தேன். ஆமாம் மீனாட்சி, நீ எதோ தப்பாக நினச்சிக்கிடாத. நீ சீர் கேட்டல்ல, சீர் கொண்டு வரலையான்னு, அதானே நான் அப்பா அம்மா இல்லைன்னு சொன்னேன். ஏட்டி, தப்பாக தான் நினைப்பேன். நீ எதுக்கிட்டி அப்பா அம்மா இல்லைன்னு சொல்கிற? இவ்வளோ நாள் சீர் நான் தானே செஞ்சேன். அந்த இடத்துல நான் தானே இருக்கேன். உரிமையாக என்கிட்ட கேளு, பொங்கல் சீர் எப்போ கொண்டு வரேன்னு. ஆனால் மீனாட்சி, நீயே எவ்வளோ தூரம் செய்வே? யாருக்கிட்ட செய்கிறேன்? இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கு தானே செய்கிறேன். என்கிட்ட இருக்கு, நான் செய்கிறேன். யாருக்கிட்ட கேட்கணும் சொல்லு? நான் ஏதோ கஷ்டப்பட்டு கிடந்தா எதுக்கு மீனாட்சி இப்படிலாம் செய்கிறேன்ட்டு நீ கேட்டா அதில் ஒரு நியாயம் உண்டு. நான் என்ன கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லு. என் சொத்து பணம் என்ன எல்லாம் யாருக்கு சொல்லு? உங்களுக்கு தானே. ஏட்டி, நானே எப்பயும் என் கூட இருக்கிறவங்கள தனியாக வச்சு பார்த்தது இல்லாட்டி, எல்லா அக்கா தங்கச்சி பிள்ளைகளு பேரன் பேத்தி அப்படி தான் பார்க்குறேன். நீங்களோ தான் என்னைய தனியால பார்க்குறிய. ஐயோ மீனாட்சி, அப்படிலாம் இல்லைம்மா. அப்படிலாம் இல்லைனா பொங்கலுக்கு சீரி என் வீட்டில் இருந்தால் வரும் அள்ளிக்கு சொல்லிட்டேன். சரி, உன் ஆசை போல நீ கொண்டு வந்துக்க. ஆனால் ஒன்று, சீரில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. சக்க போடு. அந்த வழிக்கு இப்படி கேளு. இப்படி கட்டாதானே நல்லா இருக்கும். சம்மந்திக்கும்
எழுதி வச்சுக்கட்டி. நல்ல 2 கட்டு கரும்பு, 2 பெரிய வாழைத்தாரு, மஞ்சள் கொலை, பொங்க வைக்க பானை, அதுக்கப்புறம் அரிசி, பருப்பு, சர்க்கரை, சீனி, என்னெல்லாம் இருக்கோ தட்டுமுட்டு சாமான் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறேன். அது மட்டுமா, வீட்டுக்கு தேவையான பாத்திரம், பண்ட பாத்திரம், பிறகு தேங்காய், அருவாமனை, என்னெல்லாம் தேவையோ எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். போ, எந்த குறையும் இல்லாமல் செஞ்சு விட்டுறேன். இந்த வருஷம் பொங்கல் அள்ளி கையால் தான், உங்கள் வீட்டில் தான் டீ. சரி மீனாட்சி, சரி டீ, நான் வாரேனே. அவர் வேற வீட்டில் ஒத்தையில் இருந்தார். சரி மீனாட்சி. ஏட்டி சீதாலட்சுமி, நாங்கள் இப்போ குழு சேர்ந்தோம்ல, அந்த குழுவில் அடுத்த வாரம் மறுபடியும் முதல்ல இருந்து சேப்பம் டீ ஆட்கள். நீ வரியா? மாதம் 500 தான் போட்டேன்னா இந்த மாதிரி 3 வருஷத்துக்கு ஒருக்கா நல்ல பெரிய அமௌண்ட் கிடைக்கும். வந்து சேரியா டீ? சரி மீனாட்சி, சேரும்போது என்னையும் கூப்பிடு, நான் வாரேன். சரி சரி, 1 புக்குனாலும் போடலாம், 2 புக்குனாலும் போடலாம், எத்தனை புக்குனாலும் போடலாம் டீ. நம்மளால எவ்வளோ கட்ட முடியுதோ அவ்வளோ. நீ ஒன்று பண்ணு, உன் பேரில் 1, அப்புறம் அள்ளி பேரில் 1, 2 போட்டுரு. சரி மீனாட்சி. சரி நான் வாரேனே. மூஞ்சி பார்க்க ஏதோ சோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. நீ என்கிட்ட எதுவும் சொல்லவும் வேண்டாம், நானே என்னமோ உன்ட்ட எதுவும் கேட்கவும் மாட்டேன். நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போகும்போதே. நான் போகிறேன் மீனாட்சி. சரி நான் வாரேனே. உனக்கு எந்த கவலையாக இருந்தாலும் மனசுக்குள்ள போட்டு குழம்பிட்டு இருக்காத. என் வீட்டுக்கு வா, 2 வாரம் பேசுவோம் மனசு விட்டு, சரியா? சரி மீனாட்சி. சரி நான் வாரேன். ஏங்க 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 எங்க இருக்கிய? இட்டி ஏம் டீ வரும்போதே இப்படி அலறிக்கிட்டு வரா? என்னது அலறேனா? சரி போங்க, நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லலை. இட்டி உன் குரல் என்ன இனிமையா இருக்கு தெரியுமா? நல்ல சின்ன தம்பி குஷ்பு மாதிரி. அப்படி என்ன சொல்றிய? இந்த பாட்டுல கூட வருமே, நீன்றி நான் இல்லே. கர்மம், அது நீ எங்கே என் அன்பே. அதான் எங்க டச் விட்டு போச்சு, அதான் பாட்டு எல்லாம் மறந்து போச்சு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, நீங்களும் பார்க்கக்கு சின்ன தம்பி மாதிரி தான் இருக்கிய. அதை விடுட்டி, இப்ப எதுக்கு ஏங்க ஏங்கன்னு ஏலம் போட்டு வந்தியே? எதுக்கு? ஏங்க இந்த குழுவுல பணம் போட்டிருந்தோம்ல, மாசம் மாசம் கட்டுற மாதிரி, அதை நாங்க பிரிச்சுட்டோம். 30,000 வந்திருக்குங்க ஒரு ஆளுக்கு. பரவாயில்லையே, நான் கூட மாசம் மாசம் 300 ரூபாய் தண்டமா போகுதுன்னு நினைச்சேன். இப்போ மொத்தமா வரச்சுல நல்லா இருக்க. அட பாவி மனுஷா, அப்ப 300 ரூபாயும் மாசம் மாசம் திட்டிக்கிட்டே தான் தந்தீரா? எது எப்படியோ, ஆனா இது முழுக்க முழுக்க உங்க பணம் தான், உங்களுக்கு சம்பளத்துல இருந்து எடுத்த பணம் தான். நீங்க 300 ரூபாய் திட்டிக்கிட்டு தந்தாலும் சரி, திட்டாம தந்தாலும் சரி, இப்போ மொத்தமா ஒரு 30,000 ரூபாய் கையில வந்திருக்கு. இதுல வந்து உட்காருங்க, 2 பேரும் கலந்து பேசி முடிவு எடுப்போம். ஏட்டி இதுல கலந்து பேசுறதுக்கு என்ன இருக்கு? முழுக்க முழுக்க அது என் சம்பளம் பணம்னு நீனே வாயால சொல்லிட்டா. அந்த 30,000 ரூபாய் என் கையில தந்துரு, நான் போய்கிட்டே இருக்கேன். தருவாவே எப்பயும் காசு பணத்தை பொண்டாட்டி கையில கொடுத்து வைங்க, அப்பதான் அந்த வீடு நல்லா இருக்கும். சொல்ல போனா சம்பளத்தை அப்படியே கொண்டு வந்து கொடுத்தா அந்த வீடு ஓகோன்னு முன்னேறும். ஏட்டி இவ்வளவு நாளும் உன் கையில தானே தந்துட்டு இருக்கேன், இது என்ன புதுசா ஒரு டைலாக்கு? ஆனா வந்து உட்காருங்க, 2 பேரும் கலந்து பேசி முடிவெடுப்போம் இந்த 30,000 ரூபாய் என்ன செய்யலான்னு. ஏங்க இதுல மொத்தமா ஒரு 30,000 ரூபாய் இருக்கு. அடுத்த வாரம் மறுபடியும் சீட்டு பிரிக்கும். நான் ஒரு 3 சீட்டு போடலான்னு இருக்கேங்க. 3 எதுக்கு டீ? ஏங்க ஒரு சீட்டு போட்டே பாருங்க, 30,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. இது 3 சீட்டு போட்டிருந்தோம்னா 9,000 ரூபாய் கிடைச்சிருக்கும்ல. எரும மாடு, 9,000 ரூபாய் இல்ல டீ, 90,000. ஏதோ ஒரு 1000ங்க. அதான் 3 சீட்டு போடுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சும்மா இல்ல, இந்த மாதிரி 300 ரூபாய் இல்ல, 500 ரூபாய். ஆண்டவரே, இட்டி மாசம் 1,500 ரூபாய் வீண் செலவா? என்னது வீண் செலவா? அப்ப இந்த மொத்தமா வரச்சல மட்டும் பல்ல கட்டிட்டு வாரியே 30,000 ரூபாய் இருக்குன்ட்டு, அப்ப அதே மாதிரி 500 ரூபாய் தெண்ட செலவுன்னு சொல்றியே? அதெல்லாம் தெரியாது. மாசம் 1,500 ரூபாய் நான் எடுத்துக்கிடுவேன். மொத்தமா கிடைக்கச்சல மட்டும் இனிக்குது, கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கச்சல கசக்குதா? சரி அம்மா எடுத்துக்க, நான் எதுவும் சொல்லல. அப்படி வாங்க வலிக்கு. இந்த வாரம் இதுல 30,000 ரூபாய் இருக்கு. நான் ஆல்ரெடி என்னெல்லாம் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் எதுக்கிட்டி கலந்து பேசுவோன்னு என்னையே உட்கார வச்சிருக்க? இல்லைங்க, எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லணும்ல, அதுக்கு பேர் தான் கலந்து பேசுறது. கடவுளே, கலந்து பேசுறதுன்னா அது கிடையாது டீ. என்ன முடிவு எடுக்கலான்னு நீ ஒரு முடிவு சொல்ல, நான் ஒரு முடிவு சொல்ல, 2 ஒரு முடிவும் சரியா இருக்க, 2 ஒரு முடிவையும் ஏத்துக்கிட்டதுக்கு தான் கலந்து பேசுறது. அது உங்க பாஷையில, பொண்டாட்டிங்க பாஷையில நாங்களே ஒரு முடிவு எடுத்துட்டு வருவோம், அதை உங்ககிட்ட சொல்லுவோம், அதுக்கு நீங்க ஓகே சொல்லணும். அதுதான் கலந்து பேசுறது. அதானே, இந்த உலகத்துல எந்த பொண்டாட்டி தான் எந்த புருஷ முடிவை கேட்டது? தெரிஞ்சா சரி. 15,000க்கு எல்லாருக்கும் துணிமணிங்க, மீதி 15,000 ரூபாய்க்கு பொங்கல் செலவு, பொங்கல் சாமான்லாம் வாங்கிக்கிடலாம். அவங்களே முடிவு எடுத்துக்கிடுவாங்களாமா, அவங்களே அதுக்கு ஓகே சொல்லிக்கிடுவாங்களாமா. இதுக்கு என்னத்துக்கு கலந்து பேசணும்?